வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னாக்கி குருத்தழுகல் நோயை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். சிலவங்க நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கி தென்னை மரத்தில் உள்ள குருத்து வந்து அழுகி போகுது, அதனால உருவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மரத்தை பிடுங்கி தூரம் மாற்றிடுறாங்க. அப்படி எந்த ஒரு விவசாயம் செய்ய வேண்டாம். குருத்தழுகல் நோய்க்கு வந்து சரியான தீர்வு இருக்கு பார்த்துடுங்க. அதாவது இங்கே பாருங்க, அதாவது குருத்தழுகல் நோயை வந்து நம்ம கரெக்டான கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்கி அந்த மரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணண்டாம். அந்த மரம் பின்னும் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஒரு மாசத்துல என்ன செய்கிறோம், குருத்து தழுத்து வந்துடும். அதுக்கான விளக்கம் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்குறோம். பாருங்க, இந்த மரம் வந்து இப்போ வந்து என்ன பார்த்துடுங்க, கொண்டு காணிக்க. இந்த மரம் இப்போ வந்து இந்த குருத்தை வந்து அழுகி போச்சு. இது எதனால அழுகிச்சுனாக்கி இந்த இந்த பூச்சிகள் வந்து சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த குருத்தை சாப்பிட்டனால இந்த குருத்து வந்து அழுகி போச்சு. பார்த்துடுங்க, இந்த குருத்து பார்த்துக்க இருக்கலாம் காணிங்க. இந்த மாதிரி இந்த குருத்து வந்து உருவி வந்துடும், அழுவி. இந்த மாதிரி இந்த குருத்து வந்து அழுகி இந்த குருத்து வந்து தன்னட்ட நடு சென்டர்ல இருந்து உருவி வந்துடும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி நம்ம இந்த என்ன இருக்கலாம், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது என்ன வேஸ்ட் தான். இந்த மரம் ஆனா செம்மையா தழுக்கும். இந்த மரம் செம்மையா அடுத்த ஒரு மாசத்துல இந்த மரம் வந்து குருத்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி இந்த மம்பட்டி எடுத்து இந்த அணையை சுத்தி விரிவா பிடிக்கணும். இந்த மரத்தை இப்படி நம்ம என்ன செய்யணும், அணைய செம்மையா விளக்கமா விரிச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை என்ன பண்றணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன இருக்கலாம், இந்த மண்ணை பாத்தீங்கன்னா உதிர் மண் எப்படி போகுது பாத்தீங்களா. இந்த மண் வந்து வேற எதுவுமே பண்ணா உதிர் மண். இந்த மண் உதிர் மண். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கி இந்த இதுதான் பீரிடாம்பொடி. இது வந்து ஒரு கேஜி வந்து 120 ரூபா வரும். வெறும் 120 ரூபா தான். இந்த 1 கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கருக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ நமக்கு இது இந்த ஒண்ணுக்கு வேண்டி தான் நம்ம இந்த இவ்வளவு மண் எடுத்திருக்கோம். இந்த பார்த்துக்கிடுங்க, இது பீரிடாம்பொடி. இந்த பாக்கெட்டை காணிங்க. இது வந்து பீரிடாம்பொடி. சில இடத்துல குருணா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன இருக்கலாம், இந்த உதிர் மண்ணுல என்ன இருக்கலாம், காஞ்ச உதிர் மண். இது வந்து நல்ல காஞ்ச உதிர் மண். இந்த உதிர் மண்ணில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் போல பீரிடாம்பொடியை என்ன இருக்கலாம். இது வந்து ரொம்ப விஷம் கூடின மருந்து, அதனால இதை ரொம்ப கவனமாட்டு நம்ம இது பண்ணணும். இவ்வளோ காணம் போட்டால் போதும். இவ்வளோ மண்ணுக்கும் இவ்வளோ காணம் போட்டு நல்லா விரசிக்கணும். இந்த மண்ணை இப்படி விரசிக்கிட்டு என்ன இருக்கலாம், ஒரு கை மண் அளவு எடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த நடு குருத்து இருக்குல்ல, நம்ம அந்த குருத்து எடுத்தோம்ல, உருவினதுக்குள்ள என்ன செய்யணும், இந்த குருத்துக்குள்ள போட்டு விட்டுறணும். போட்டு இந்த மடலுக்கு அடுத்தால ஒரு கை எடுத்து இந்த மட்டை எல்லா பகுதியிலையும் இப்படி வீசி விட்டுட்டா போதும். இது என்ன செய்யணும்னா இந்த வந்து ஒரு வாரத்துல என்ன செய்யும், ஒரு மாசத்துக்குள்ள இந்த இது வந்து என்ன செய்யும், புது குருத்து வந்து இப்போ அடுத்த மறுபடியும் தழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கண்ணை நீங்க இப்படி வந்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் பிடுங்கி வேஸ்ட் பண்ணண்டாம். அதே போல நம்மகிட்ட நிறைய இருந்துன்னா நம்ம அடுத்தால எந்த மரத்துக்குனாலும் இந்த மாதிரி என்ன செய்யலாம், கொண்டைக்குள்ள போட்டு விட்டுறலாம். பார்த்தீங்களா, இப்படி கொண்டைக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா எல்லா மரத்துக்குமே இப்படி போட்டு விடணும். எல்லா மரத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், இந்த இப்போ போட்டிருக்க மண்ணு பீரிடாம்பொடி இது ரெண்டையுமே போட்டு விட்டுறலாம். இதை எதுக்காண்டி நான் சொல்றோம்னாக்கி பெரிய பெரிய காண்டாமிருக வண்டு, கூன் வண்டு, இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு வந்து இந்த பீரிடாம்பொடிக்கு வாடகைக்கு வந்து என்ன செய்யாது, வந்து உழாது. அது போக பெரிய பெரிய காண்டாமிருக வண்டு வந்து விழுந்தாலுமே இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணுல அந்த காண்டாமிருக வண்டு வந்து அதை கழுத்தை வச்சுதான் வெட்டும் போது விடுங்க. அப்படி அந்த கழுத்தை வச்சு குருத்துல வெட்டும் போது இந்த மண்ணு உள்ள அந்த கழுத்துக்குள்ள மாட்டி நெறிஞ்சு அதுல இருந்தே செத்து போயிடும். சரியா, அதனால எல்லா விவசாயிக்கும் இந்த குருத்தழுகல் நோய் அப்படின்னு சொல்லி இது குறைந்த செலவு தான், ரொம்ப ஒன்றும் நம்ம செலவு கிடையாது. வெறும் 120 ரூபா
120 ரூபா நம்ம பூமியில உள்ள உதிர் மண்ணை போட்டு என்ன செய்துக்கலாம், நம்ம விரசி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? பாருங்க, இது எல்லா விவசாயிக்கும் இது வந்து நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.